காம்பியா நாடு விடுதலை பெற்றது. 1965 ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள காம்பியா நாடு யுனைடெட் கிங்டம் நாட்டின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. இந்த நாள் காம்பியா நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது. காம்பியா நாடு பல ஆண்டுகள் பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி அங்கு நிலவியது. அரசியல், நிர்வாகம் மற்றும் வர்த்தகத்தில் பிரிட்டன் பெரும் தாக்கம் செலுத்தியது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஆப்பிரிக்க நாடுகளில் சுதந்திர இயக்கங்கள் வலுப்பெற்றன. அதுபோல காம்பியாவிலும் தேசிய உணர்வு அதிகரித்து மக்கள் தங்களுக்கான சுயாட்சி அரசை விரும்பினர். இந்த சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் டவுடா ஜாவ்ரா ஆவார். அவர் காம்பியாவின் அரசியல் முன்னேற்றத்திற்கு முக்கிய தலைவராக விளங்கினார். 1965 பிப்ரவரி 18 அன்று காம்பியா அதிகாரப்பூர்வமாக சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது காமன்வெல்த் அமைப்பின் கீழ் அரசியல் அமைப்புடன் கூடிய சுதந்திர அரசாக இருந்தது. சுதந்திரம் பெற்றபோது 2ஆம் எலிசபெத் அவர்கள் காம்பியாவின் அரசு தலைவராக இருந்தார். ஆனால் நாட்டின் நிர்வாகம் உள்ளூர் அரசின் கையில் இருந்தது. பின்னர் 1970ஆம் ஆண்டு காம்பியா குடியரசாக மாறியது. அதன் பின் டவுடா ஜாவ்ரா அவர்கள் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக ஆனார். இன்று பிப்ரவரி 18 காம்பியாவில் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் நாட்டின் சுயாட்சி, ஒற்றுமை மற்றும் தேசிய பெருமையை நினைவூட்டும் முக்கிய தினமாகும்.